வணக்கம். இன்னைக்கு ரேக்ஸ் கிச்சனில் சிவப்பு அரிசி குருணையை யூஸ் பண்ணி ஹெல்தியான ஒரு கஞ்சி ரெசிபி பார்க்க போகிறோம். இதை பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கஞ்சி பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு சிவப்பு அரிசி குருணையை எடுத்துக்குவோம். இது கூட 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சிவப்பு அரிசிக்கு பதிலாக நீங்கள் மில்லட்லேயும் இந்த கஞ்சி செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 2 பொருளையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 4லேருந்து 5 தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டு, நீங்கள் எந்த கப்பால் நீங்கள் எடுத்தீங்களோ அந்த கப்பால் 5 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கோங்க. இது நமக்கு கரெக்டாக இருக்கும் வெந்து வர்றதுக்கு. இப்போ தண்ணியை சேர்த்து இதுக்கு தேவையான பொருளாக நம்ம இதில் சேர்த்துருவோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை சேர்த்துக்குவோம். 2 பிரியாணி இலையை சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் ஒரு பெரிய பீஸ் பட்டையை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பட்டையோட ஃப்ளேவர் அதிகம் பிடிக்காது அப்படின்னா கொஞ்சம் பட்டையோடைய நீங்கள் அளவை குறைச்சிக்கோங்க. ஒரு பெரிய பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். பாதி தக்காளியை 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே காரத்துக்காக லைட்டாக ஒரு பச்சை மிளகாய், ஒரு 4-5 புதினா இலை, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் சேர்த்துருவோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது எல்லா பொருளையும் நம்ம இப்போ சேர்த்து கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கஞ்சி வெந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே 1/2 மூடி தேங்காவை எடுத்து நம்ம தேங்காய் பாலை எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நல்லாவே கஞ்சி வெந்து ரெடியாகி வந்துருச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலை இதில் கலந்து விட்டுறலாம். நீங்கள் எந்த அளவுக்கு திக்காக தேங்காய் பால் சேர்த்து செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு கஞ்சி நல்லாவே நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலை இதில் கலந்துருவோம். நீங்கள் தேங்காய் பாலை சேர்த்துட்டு நீங்கள் அடுப்பு நீங்கள் ஆன் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஃபுல்லாக குக்கர் நல்லா வெந்து நல்ல விசில் வந்த பிறகு அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு லாஸ்ட்டாக மட்டும் தேங்காய் பாலை கலந்துட்டு நம்ம பரிமாறிடலாம். இப்போ சூப்பராக டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஒரு கஞ்சி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த கஞ்சியை நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, நைட்டு டின்னருக்கு நம்ம வச்சு சாப்பிட்லாம். இந்த கஞ்சி கூட நம்ம புதினா துவையல், கொத்தமல்லி துவையல், மிளகா வத்தல், கொத்தரை வத்தல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.